சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் இப்போ எல்லாருமே காலம நித்திரையால் எழும்புறதுல இருந்து இரவு கண்மூடுற வரைக்குமே ஃபோனை நோண்டி சமூக வலைத்தளங்கள் தான் பார்க்குறோம். அதுலேயும் என்ன பார்க்குறோம்னா, நம்ம எழுதுறத பெரும்பாலும் இருந்து வாசிக்கிறோமாண்டா இல்லை, இப்படி யார்ட்டையாவது டிக்டாக்குகள் ரீலுகள் அப்படி தான் பார்க்குறோம். அதில் நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் பார்க்குறீங்களான்றதை டபுள் செக் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் உங்களோட நேரத்தையும் அநியாயமாக்குறீங்க, உங்களோட எண்ணம் சிந்தனைகளையும் மாறி போக வைக்கிறீங்க. முக்கியமாக உங்களுக்கு பிடிக்காத வீடியோஸோ அல்லது பிடிக்காத போஸ்ட்டுகளோ வந்துச்சுன்னா அதில் 3 கிளிக் பண்ணி not interested அல்லது அன்ஃபாலோன்றதை கொடுங்க. காரணம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் படிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ அது சம்மந்தமான வீடியோக்களை அல்லது ஒரு கார் வாங்க வேண்டியிருக்கு, வீடு வாங்க வேண்டியிருக்கு, அது சம்மந்தமான வீடியோக்களை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா யாரோ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுகளை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நீங்கள் டான்ஸராக இருந்தால் அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் தேவையில்லாமல் அதுகளை பார்க்குறது உங்களுக்கும் நேரம் வீண். அதை தாண்டி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்களோ, ஒரு 50 நாள் 100 நாள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அது உனக்கு பழக்கத்துக்கு வந்துருமெண்டு. அதை மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் எதை பார்க்குறோம் எதை பார்க்கல என்ற விஷயங்களில் தெளிவாக இருங்க. அன்வான்ட் ரீல்ஸ் அல்லது கண்டென்ட்ஸ் வந்தோன்னா தயவு செய்து அன்ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.